2024 ஸ்டார்ட் ஆன உடனே ரெகுலரா பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நாங்க ரெசல்யூஷன் எடுத்தோம். எந்த ரெசல்யூஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்? டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜான்வரியை காணோம். பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சிருச்சு. பிப்ரவரி மந்த் ஆஃப் வேலண்டைன். இந்த வேலண்டைன் மந்த்ல காதலை பத்தியே பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் காதல் பாடல்களை பத்தி பேச வந்திருக்கோம். அதுலயும் பெண்கள் பார்வையில் இருக்கக்கூடிய காதல் பாடல்களை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம் நெஞ்சங்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அனுமதி இலவசம் பாட்காஸ்ட். நான் உங்கள் கீர்த்தி. நான் உங்கள் சனா. நான் உங்கள் ரம்யா. எங்களை சிலிர்க்க வைத்த, சிரிக்க வைத்த, சிந்திக்க வைத்த அனுபவங்களை நீங்கள் கேட்டு ரசிக்க இங்கு அனுமதி இலவசம். பெண்கள் பார்வையில காதல் பாடல்னு நாங்க சொன்னோன்னே நீங்க எல்லாரும் நானும் கீர்த்தியும் இந்த டாபிக்க சனாவை ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கிறோம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இத சூஸ் பண்ணதே சனா தான். யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னு தெரியல. பட் எனக்கு மனசுல பெண்கள் பார்வையில காதல் பாடல்னோடனே வர முதல் பாடல் எப்பவுமே வசீகரா பாடல் ஃப்ரம் மின்னலே தான். பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே அது ஒரு ஃபேவரட். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல் இருக்கும். சனா, உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பாடல்னு சொல்ல முடியுமா? பெண்கள் பற்றிய பாடல்கள் இல்ல பெண்களோட பார்வையில காதல் பாடல்கள் நாங்க சூஸ் பண்ணோம்னா ரீசெண்டா ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்ல. அணு அணுவாய் சாவதென்று முடிவெடுத்து விட்டால் காதல் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால பெரும்பாலான காதல் பாடல்கள் வந்திருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒரு ஆணுடைய பார்வையில தான் இருந்திருக்கு. பெண்ணோட பார்வையில அவங்களுக்கான விருப்பம், அவங்களுக்கான காதல் இல்ல அவங்களுக்கான காதல் தோல்வி, அவங்களோட அந்த காதலை சொல்றது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ முடிஞ்ச அளவு இப்ப இருக்க சோசியல் மீடியால நிறைய பாடல்கள் தெரிய ஆரம்பிச்சுது. எனக்கு இது ஃபேவரட்னு கண்டிப்பா ஃபேவரட். ஆனா எனக்கு ஃபேவரட்னு சொல்றத தாண்டி ரம்யா கேட்டோன்னு எனக்கு உடனே ஞாபகம் வந்தது தில்லாலங்கடி படத்துல சொல் பேச்சு கேட்காத சுந்தரியே அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அந்த பாடல் தவணா அந்த கதாபாத்திரத்தை வச்சுதான் அந்த பாடல் முழுக்க இருக்கும். அது அவ வேணாம்னு சொல்றா, இருந்தாலும் அவன் மேல இருக்க ஒரு காதல்ல தன்னை அறியாம அவன் காதல்ல விழுறான்னு சொல்லிட்டு அவளோட லவ்வ சொல்ற மாதிரி ஒரு பாட்டு ராமத்துக்குமார் நினைக்கிறேன் எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு ரொம்ப கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஸ்பைக் ஆச்சு. அது ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். எனக்கு அந்த பாட்டு இப்ப கேட்டோன்னே ஞாபகத்துக்கு வர அந்த பாட்டு தில்லாலங்கடி படத்துல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, டார்லிங் படத்துல நாமுத்துக்குமார் எழுதின பாட்டு. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துமேன் மீண்டும் நான் விழுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா சோ மெனி மெமரிஸ் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். எங்க க்ரஷ்ஷை பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல எங்களுக்கு நாங்களே அந்த பாட்டை பாட விட்டுப்போம். அதுல எஸ்பெஷலி அதுல ஒரு லைன் வரும், சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய் உனக்கது தெரிந்ததா அன்பே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு லைன் வரும். அந்த பாட்டுல வர அளவுக்கு இல்லைனாலும் ஏறக்குறைய எங்க க்ரஷ் பின்னாடி நாங்க காலேஜ் டேஸ்ல அந்த பாட்டை பேக்ரவுண்ட்ல விட்டுட்டு போனதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த பாட்டு ஆஸ் அ கேர்ளா 100 அவுட் ஆஃப் 100 தான் கொடுப்பேன். அதுல இன்னொரு லைன் வரும், நேசிக்கும் காலம்தான் வீணென போகுமா நினைவுகள் சேர்க்கிறேன் அன்பேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு லைன் வரும். இப்போ இதெல்லாம் நீங்க டக்குன்னு கேட்ட உடனே எனக்கு அந்த டேஸ் எல்லாம் ஃபிளாஷ் ஆகி நிஜமாலுமே ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸா இருக்கு. கரெக்ட் கீர்த்தி. அந்த பாட்டு எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங் தான். பொண்ணுங்க சிம் பண்றதுக்காகவே எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன் நான் அது. இந்த மாதிரி ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரின்னு சொன்னே எனக்கு ஞாபகம் இன்னொரு பாட்டு பல பேரோட ஃபேவரட், சரசர சார காத்து ஃப்ரம் வாகை சுடவா. அந்த பாட்டு ஒரு அந்த லிரிக்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும். ஐ திங்க் வைரமுத்துன்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்துல ஒரு பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு என்னென்னமோ அத வச்சு கம்பேர் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். ரம்யா வாகீஸ்வரவா படத்தை சொல்லும் போது எனக்கு அதே மாதிரி ஒரு கிராமத்துல தன்னோட காதலை சொல்றது யாருன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னு. காதலை பத்தி பேசும்போது இளையராஜா எல்லாமே அப்படியே கொஞ்சம் பேக்வர்டா போனோம் அப்படின்னா மெல்ல திறந்தது கதவு படத்துல ராதா ஒரு சனம் தூங்கிடுச்சு அப்படிங்கிற பாட்டுல தன்னோட காதலை முழுக்க முழுக்க அழகா வெளிப்படுத்திருப்பாங்க. அதுவும் ஜானகி அவங்களோட வாய்ஸ் நம்ம நைட் நேரத்துல போட்டுட்டு கேட்டா அது பெண் சம்பந்தப்பட்ட பாடலா இருக்கட்டும் இல்ல பெண்ணோட காதல் பாடலாம் அதெல்லாம் கிடையாது. அதுல அவ்வளவு காதல் அப்படியே ஊற்று மாதிரி பெருகிட்டே இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் நான் சொல்லுவேன் ஒரு பெண் தன்னோட காதலை சொல்றது இல்லை தமிழ் சினிமால.
இப்ப வந்து எனக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் வந்து என்னோட நினைவுக்கு வர பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் டேப் ரெக்கார்ட்ல பாட்டு கேட்டா, இந்த டேப் ரெக்கார்ட் தேஞ்ச அளவுக்கு நான் இந்த பாட்டு கேட்டிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு வேள டேப் ரெக்கார்டா இருந்திருந்தா, டேப் ரெக்கார்டே தேஞ்சு போயிருக்கும். எங்க ஹாஸ்டல் ரூம்ல வந்து அவ்ளோ டைம் வந்து ரிப்பீட்டடா வந்து ஓடுன பாட்டு இது. சுந்தரபாண்டியன் படத்துல வந்து தாமரை அவர்களுடைய லிரிக்ஸ்ல வந்து நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை. த்ரூ அவுட் த சாங் வந்து அவ்ளோ அழகா எழுதியிருப்பாங்க. ஃப்ரம் கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுல எஸ்பெஷலி வந்து அதுல ஒரு லைன் வரும். எனக்கு அந்த லைன் வந்து ரொம்ப பிடிக்கும். "முள்ளு தச்ச காயத்த முத்தமிட்டு ஆத்த 10 ஊரு தாண்டி வந்து பக்கம் நிப்பாயே." ரொம்ப பியூட்டிஃபுல்லா தாமரை எழுதியிருப்பாங்க. நெறைய சாங்ஸ் வந்து தாமரை எழுதினது வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுல வந்து இது ஒரு சாங். எனக்கு இந்த ரெக்கார்ட் தேய்ற அளவுக்கு கேட்ட பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா யூடியூப்ல எல்லாம் சில எடிட் வீடியோஸ், வைப் வீடியோஸ் போடுவாங்கல்ல. அந்த மியூசிக் ஆரம்பிச்சோனே நம்ம அப்படியே கேலக்சிக்கு பறக்குற மாரி. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து ரிதம் படத்துல இருந்து கலகலவென பொழியும் பொழியும். அந்த பாட்டு அந்த வயலின் ஆரம்பிச்ச உடனேவே எங்கேயோ போயிடுவோம். அதுல லிரிக்ஸ் கூட ரொம்ப இருக்காது. ஆனா அந்த ஸ்டார்ட்டிங் லைனே வந்து மொத்தத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிரும். அந்த "அன்பே இது நிஜம் தானா? யாரை கேட்டது இதயம் உன்னை தொடர்ந்து செல்ல" அப்படின்னு சொல்லி என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் அது. எல்லாருமே வந்து நம்ம அந்த காலேஜ் டேஸ்லதான் இந்த காதல் பற்றி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புரியுது, என்னன்னு புரியாது. பட் ஆனா அதோட ஃபேண்டசி உலகத்துல நம்ம வந்து நுழைஞ்சிருப்போம். நமக்கு காதலன் இருக்காங்களோ இல்ல காதலி இருக்காங்களோ அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு படத்தோட சீனோ இல்ல படத்தை கேட்கறப்ப நம்மளே போய் அந்த இடத்துல வந்து பொருத்தி பார்ப்போம். இந்த மாதிரியும் நம்மளும் நமக்கு அவங்க கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நான் பார்த்து அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பாடல் மாதிரி தான் இருக்கும். 180 படத்துல வந்து "நீ கோரினால்" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து இருக்கும். அந்த பாடல் முழுக்க வந்து சித்தார்த் வந்து நிறைய கிஃப்ட்ஸா வந்து கொடுப்பாரு பிரியானந்துக்கு. சோ பிரியானந்த் உடைய பார்வையில நீங்க வந்து இதெல்லாம் சொன்னா வானம் இப்படி ஆகும், அது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு காதல்ல வந்து ரொம்பவே அழகா வந்து எழுதியிருப்பாங்க. எனக்கு அந்த பாட்டு பாக்குறப்போ இப்படிலாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த 180 படத்துல வர "நீ கோரினார்" அப்படிங்கிற பாட்டு. ஒன் ஆஃப் த சாங்ஸ் இது வந்து நாம ஸ்கூல் படிக்கிறப்பயும் அந்த படம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் தான். அதாவது இப்பதான் இந்த டெலுலு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. பட் அப்பவே இந்த பாட்டு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அழகிய அசுரா ஃப்ரம் விசில், அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிரிக்ஸே வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணு வந்து நான் நினைச்சா எனக்கு கிடைக்காதது எதுவுமே இல்ல, நீயும் I'll get you ஆல்சோன்ற மாதிரி இருக்கும். அது மியூசிக்கும் நல்லா இருக்கும், அந்த லிரிக்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது டீனேஜ் வயசுல வந்து நம்ம யாருக்கும் தெரியாம நம்மளே வந்து கண்ணாடி முன்னாடி சில பாட்டுகள்லாம் நினைச்சு பார்த்து நடிச்சு பார்த்துப்போம்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு தான் அழகிய அசுரா. பியூட்டிஃபுல் ரம்யா. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஜென்ரேஷன் சாங் இல்லாம பழைய ஜென்ரேஷன், நம்மளுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்த ஒரு சில லவ் சாங்ஸ் வந்து நம்ம வைப் பண்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி எனக்கு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து மறுமலர்ச்சி படத்துல வந்து வாலி அவர்கள் எழுதிய "நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு". இந்த பாட்டு வந்து என்டையர் சாங்குமே வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா அவர் எழுதியிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து நடுவுல வந்து ஒரு போர்ஷன் வரும். "வங்கக்கடல் ஆழம் என்ன வள்ளுவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையேன்னு". அந்த பாட்ட இப்ப கேட்டா கூட ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஏதோ நேத்து ரிலீஸ் ஆன பாட்டு மாதிரி நான் கேட்டுட்டு இருப்பேன். இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி "வெற்றிவேல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரு பாட்டு இருக்கு. "உன்ன போல ஒருத்தர நான் பார்த்ததே இல்ல". அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஏதோ இந்த "நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு" இந்த பாட்டுல இருக்க சாயல் இருக்க மாதிரி தோணும். ஸோ அந்த பாட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுல ஒரு லைன் வரும். ஆ "உன்னருகில் வாழ்வது ஒன்று போதும் இந்த மண்ணிலே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, யுகபாரதி எழுதியிருப்பாரு. யுகபாரதி எழுதினதுலயே நெறைய எனக்கு வந்து புடிச்ச பாடல் இருக்கு. அதுல வந்து இந்த பாட்டு வந்து "நன்றி சொல்ல உனக்கு" சாயல்ல இருக்கிறதுனால இது எக்ஸ்ட்ரா ஃபேவரைட் சாங். எனக்கு வந்து வழக்கம் போல ராஜா தான். என்னதான் இப்ப ரீசெண்டா பாடல் வந்து நான் புது பாட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சாலும் திரும்பி திரும்பி மனசனமா அந்த பழசுலதான் போய் உட்காரும். சோ அப்படி வந்து எனக்கு ரொம்ப ஃபேமஸ் பிடிச்ச பாட்டு எல்லாருக்குமே என்ன சொல்ல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் ரிங்டோனாலும் வச்சு கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேன். இதுல மேல் வெர்ஷனும் இருக்கும், ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும். இதுல ஃபீமேல் வெர்ஷன்ல வந்து புன்னகை மன்னன் படத்துல வந்து "ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன்" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. சோ அதுல வந்து அவங்களும் அது காதல வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு லைன் இருக்கும்.
அந்த காதல்னால என்னோட வாழ்க்கை வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன். இந்த 4 லைன்ல மொத்தமா அந்த பெண் வந்து அந்த காதல் வந்து எப்படி வந்து என்னை வந்து மாத்துச்சு, இல்ல எனக்கு வந்து எவ்வளவு அழகான ஒரு ஒரு அன்பை வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டை வச்சிருப்பாங்க. கேட்க கேட்க நம்மளையுமே அறியாம ஒரு ஒரு மென் சோகமாகவும் ஏதோ ஒரு உணர்ச்சி, அது இந்த உணர்ச்சின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அது ரொம்ப ஒரு ஹோல் ஹார்ட்டடா ஒரு சோல்ஃபுல்லா இருக்கும் அந்த பாட்டை கேட்கும்போது. எனக்கு வந்து அந்த ஜெனரேஷன்ல வந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ், ஃபீமேல் சாங்ஸ்னா இது ஒரு இனிய மனது ஃப்ரம் ஜானி. அந்த பாட்டு அவ்ளோ மியூசிக்கே வந்து உருக வைக்கிற மாதிரி இருக்கும். லிரிக்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும். எண்ணத்தில் ராகத்தின் மின்சாரங்கள், என்னுள்ளே மோகத்தின் சங்கமங்கள் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. லிரிக்ஸும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சீனும் ஸ்ரீதேவி பாடிட்டு இருப்பாங்க. ரஜினி வந்து கீழ உட்கார்ந்து அதுல அப்படியே மெய் மறந்து அவர் ஏதோ திருட வந்திருப்பார். பட் அதை விட்டுட்டு வந்து மெய் மறந்து உட்கார்ந்துருப்பாரு. அந்த மியூசிக் லிரிக்ஸ் இட்ஸ் a பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபீமேல் சாங்ஸ். என்னோட இன்னொரு ஃபேவரட் சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, திருமண மலர்கள் தருவாயோ! அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் வந்து இந்த பாட்டு கேட்கும்போது பர்சனலி என்ன யோசிப்பேன்னா, ச்சே! நமக்கு ஒரு அத்தை பையன் இல்லையே, மாமா பையன் இல்லையே. ஏன்னா, அந்த மாதிரி இருக்கவங்க சின்ன வயசுலேருந்து தே நோ ஈச் அதர். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 200% வந்து சூட் ஆகும். அதில ஒரு லைன் அழகா எழுதியிருப்பாங்க. "பாவாடை அவிழும் வயதில் கயிறு கட்ட விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே" அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச ஒரு பெர்சன் கூட தான் ரிமைனிங் நம்மளோட லைஃப் ஜர்னியும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அந்த பையன் வந்து ஹி இஸ் வெரி மெச்சூர்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு லைன்ல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. ஆம், "கொலுசு இடும் ஓசை கேட்டு மனசில் உள்ள பாசை சொல்வான், மலை நின்ற மலரைப் போல பதமானவன்" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கேட்கும்போது மட்டும், ச்சே! நமக்கு வந்து ஒரு அத்தை பையன், மாமா பையன் இல்லாம போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். கீர்த்தி வேற திருமண மலர்களை ஞாபகப்படுத்திட்டாங்க. எனக்கு அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த பாட்டையும் தாண்டி யார் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா, சொர்ணலதா ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய குரல் வந்து அந்த பாட்டுல வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சோ அவங்க சொர்ணலதாவை ஞாபகப்படுத்தினதுனால அதே சொர்ணலதா பாடின வள்ளி படத்துல இருந்து எண்ணுள்ளே எண்ணுள்ளே பாட்டு, அது அப்படியே அந்த சூப்பர் மியூசிக்கோட சாங். ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்க விஷுவலாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நைட் செட்டப்ல கேம்ப் ஃபயர்லாம் வச்ச மாதிரி வந்து இருக்கும். அதோட ராஜா மியூசிக், சொர்ணலதா அப்பா அவருடைய வாய்ஸ் கேட்டீங்கன்னா அந்த எண்ணுள்ளே எண்ணுள்ளேங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளும் அவங்க கூட நமக்குள்ளேயுமே எண்ணுள்ளே எண்ணுள்ளே எனக்கும் ஏதோ ஒண்ணு ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அது வந்து அந்த ஹீரோயினுடைய காதலையும் அவங்களுடைய மோகம், காமம் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அதுல சொர்ணலதா அவர்களுடைய குரல் வந்து அவ்வளவு அழகா வந்து இருக்கும். எனக்கு திருமண மலர்கள்னு சொன்னோனே இன்னொரு ஒரு கல்யாண பாட்டு தான் ஞாபகம் வந்தது. பை த வே கீர்த்தி, நீங்களும் சீக்கிரம் இந்த பாட்ட பாடுறதுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். எனக்கு உடனே ஞாபகம் வந்த இன்னொரு பாடல் வந்து இதுதானா ஃப்ரம் சாமி. அது வந்து அந்த டைம்ல எல்லா கல்யாணத்துலயும் போட்ட ஒரு பாட்டு. இன்னுமே அத நெறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான சாங்ன்னு நெனைக்கிறேன். அ அதாவது ஒரு பொண்ணு வந்து சும்மா இருக்கப்போ தான் கல்யாண வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு சீனா மனசுல நெனச்சு பார்த்தாங்கன்னா, அதையே ஒரு பாட்டா எழுதினா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த பாடல் இருக்கும். அந்த இடையில ஒரு ஃபாஸ்ட் போர்ஷன் கூட, "மாடியின் வளைவினில் என்னை கண்டுபிடிப்பாய், பார்க்காதவன் போல் சிறப்பாய் நடிப்பாய், திடுமென திரும்பி என் இடை வளைப்பாய், படிகளின் அடியினில் என்னை அள்ளி அணைப்பாய்." அ இது அப்படியே ஒரு சீனா அழகா எழுதியிருப்பாங்க. அந்த விஷுவலைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் கல்யாண சாங். அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாங்ன்னு சொல்லலாம். ஆமா. அது நிஜமாலுமே ரொம்ப வந்து பியூட்டிஃபுல் சாங். சில பாடல்களுக்கு மட்டும் எவ்வளவு வயசானாலும் வந்து அந்த பாட்டுக்குள்ள வந்து ஸ்டைல் குறையவே குறையாது. அப்படிப்பட்ட ஒரு சாங் தான் அந்த சாங். கீர்த்தியும் ரம்யாவும் அவங்களோட மேரேஜ்ல எப்படி எப்படிலாம் பாட்டு பாட்டு போடணும், இல்ல அவங்களுக்கு வர்ற ஹஸ்பண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாட்டாலே இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருப்போ எங்க கேங்லயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா எங்க கேங்ல எல்லாருக்குமே ஒரு க்ரஷ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பாடல் வந்து நாங்க வந்து வச்சிருந்தோம். அப்படி எங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்க கிளாஸோட போறப்போ அவங்க க்ரஷ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினதா சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்து வந்து காமிச்சாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த பாட்டை வந்து தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன பாட்டுன்னா அமர்கலம் படத்துல ஷாலினி பாடுற பாட்டு, உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு. ஆக்சுவலா ஐ நோ ஹூ இஸ் ஒரு திஸ். ஆக்சுவலா வந்து
ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொருத்தவங்க மேல ஒரு பெரிய காதல் வச்சுட்டாங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல. அந்த காதலுக்கான மொத்த அடையாளத்தையும் இந்த ஒரு வரியில வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு அப்படிங்கிற மாதிரி. சோ அது கேட்க கேட்க வந்து அது ஒரு பெண்ணுடைய பார்வையில வந்து அவ வந்து அவளோட காதலை வெளிப்படுத்தினா கூட ஆப்வியஸா இட் கோஸ் ஃபார் பையன் ஆல்சோ. ஸோ பசங்களுக்கும் வந்து அது ரொம்பவே பொருந்தும். எல்லாருக்குமே காதலிக்கிற எல்லாருக்குமே அது வந்து முடிஞ்ச அளவு பொருந்தும். உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வுன்னு எல்லாருமே இதுக்காக தான் வந்து இருப்போம். நமக்கானவங்களோட நம்ம எப்படியும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு. சோ அதனால எனக்கு அந்த ஷாலினி ஆகட்டும், சித்ரா அவர்களுடைய குரல் ஆகட்டும், அந்த வரி ஆகட்டும் எல்லாமே காதல வந்து ஒரு ஒரு உருவம் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு அப்படின்னு. எனக்கு வந்து சனா வந்து "உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு" இந்த பாட்டு சொன்ன உடனே என் மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, இந்த பாட்ட மட்டும் நானும் ரம்யாவோ இந்த எபிசோட்ல சொல்லனா, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து கேட்பீங்க. இந்த பாட்ட சொல்லாம எப்படி இந்த எபிசோட நீங்க முடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மன்மதன் படத்துல வந்து சினேகன் எழுதின பாட்டு. "மன்மதனே நீ கலைஞன் தான்" அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, என்டயர் சாங்குமே வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த சாங் இல்லாம இந்த எபிசோட் இருக்கவே முடியாது கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சாங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. இது எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டா தான் இருக்கும் கண்டிப்பா. டாப் 10ல இந்த பாட்டு இல்லாத கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க. கீர்த்தி சொன்ன மாரி இன்னொரு ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் ஃப்ரம் வெற்றி கொடிகட்டு. அது ஒரு அதுவும் ஒன் ஆஃப் த கிளாசிக்ஸ். அண்ட் அவ்வளோ ஒரு பெப்பியான சாங். ஆனா ஒரு பொண்ணு வந்து தன்னோட லவ்வரை எப்படி ரசிச்சு ரசிச்சு வந்து டிஸ்கிரைப் பண்றா. அவனை வந்து கருப்புன்னு மிச்சவங்க சொன்னாலும் அதையே அவளுக்கு வந்து அதுதான் எனக்கு பிடிச்சதே அப்படின்னு அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுல அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸும் அவ்வளோ நல்லா இருக்கும். பா விஜய் லிரிக்ஸ் சொல்லவே வேணாம். வேற லெவல்ல இருக்கும். அதுல வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான். வேர்வை சிந்தி உழைக்கும் இந்த விவசாயி கருப்பு தான். மண்ணுக்குள்ள இருக்கிறப்ப வைரம் கூட கருப்பு தான். மதுரை வீர கையில இருக்கும் வீச்சருவா கருப்பு தான் சொல்லி அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சோ அது என்னோட ஒரு மூட் லிஃப்டிங் சாங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அடுத்து அந்த லிஸ்ட்ல வந்து இந்த ஒரு சாங்கும் அப்படிதான். இந்த சாங்கையும் எங்களால ஸ்கிப் பண்ணவே முடியாது. இது வந்து வாலி அவர்கள் எழுதின பாட்டு. "எப்ப நீ என்ன பாப்ப, எப்ப என் பேச்ச கேப்ப" அந்த சாங் அப்படிதான். என்டயர் சாங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 ஹார்ட்ட வந்து பறக்க விடலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து வாலி வந்து அதாவது வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க சொல்றது எல்லாமே ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய காதல் பாட்டு. ஆனா இது எழுதுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் கவிஞர்கள். ஆனா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஆஸ் அ கேர்லா பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதியிருக்கிறது வந்து பெண் பார்வையிலிருந்து முழுக்க முழுக்க கரெக்ட்டா எழுதியிருக்காங்க. இதுதான் ஒரு படைப்பாளியோட திறமையோ என்னவோ தெரியல. ஏன்னா, இப்ப என்னையவோ, இல்ல ரம்யாவையோ வந்து ஒரு பாய்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயத்த யோசிக்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா எங்கனால முடியுமான்னு தெரியல. முடியாது. ஆனா, இந்த கவிஞர்கள் மட்டும் எப்படிதான் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா எழுதுறாங்கன்னு தெரியல. ரம்யாவும் கீர்த்தியும் வந்து ரம்யாவும் கீர்த்தியும் ரொம்பவே அழகா ஒரு 2 பாடல்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து சேரனோட ராமன் தேடிய சீதை அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுல ஒரு பாட்டு இருக்கு. மழை நின்ற பின்பும் தூறல் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து மை ஃபேவரைட் சாங். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு போயிடுவார். பொண்ணு பார்க்க ஃபர்ஸ்ட் வருவாரு. ஆனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்கள வந்து ஒரு இடத்துல சந்திக்க வைக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து அவ்வளவு அழகான ஒரு வந்து லிரிக்ஸ். அதாவது மழை நின்ற பின்பும் தூறல் போல உனை மறந்த பின்பும் காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்கதான் வேணான்னு வந்து சொல்லியிருப்பாங்க சேரனை. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க 2 பேரும் மீட் பண்ண வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வந்து காதல் வரும். சோ ஒருத்தனை நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அவனை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவன் மேல வந்து காதல் வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு லைன்லயுமே அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. மழை நின்ற பின்பும் தூறல் போல உனை மறந்த பின்பும் காதல், அலை கடந்த பின்பும் ஈரம் போல உனை பிரிந்த பின்பும் காதல். அது ரொம்பவே அழகா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிக்கும். நிறைய தடவை திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருப்பேன் அஸ் அ ஹோலா. அதே மாதிரி அதுல வர பாட்டுமே எல்லாமே வந்து ரொம்பவே அழகா வந்து இருக்கும். சோ எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமாமா. அதுல இன்னொரு லைன் வரும்ல சனா. "உன்னை எனக்கு பிடிக்கும் அதை சொல்வதில் தானே தயக்கம். நீயே சொல்லும் வரைக்கும் என் காதல் காத்து கிடக்கும்." அந்த பாட்டு வந்து ஒரு மாரி மைண்ட் ப்ளோவிங்கா ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கும். அது எனக்கு இந்த பாட்டு சொன்னோனே எனக்கு ஞாபகம் வர இன்னொரு பாட்டு வந்து உன்னை நினைக்கவே ஃப்ரம் ஜே. அதுலயும் எஸ் இப்படிதான். ரம்யா. அதுல வந்து பூஜா இன்னொரு அந்த ஹீரோயின் 2 பேருமே பாடுற மாரி வரும். அதுல ஆக்சுவலி மாதவன் கேக்குறப்போ அவங்க வந்து நோ சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷி வில் ஃபால் இன் லவ்.
அதையும் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க. நீ கேட்கும்போது காதல் இல்லையே, ஆனா இப்ப அதை திரும்பி நினைக்கிறப்ப மனசு வந்து லேசா வலிக்குதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுவும் இதே எமோஷன் தான், பட் ரொம்ப அழகா நான் எக்ஸ்பிரஸ் காதலுற்ற பண்ணிருப்பாங்க. போது நீயும் இல்லை. உம் ஒற்றை கேள்வி உன்னை கேட்கிறேன், இப்போதும் எந்தன் மீது காதல் உள்ளதா? கரெக்ட். ஐ திங்க் இது வந்து நிறைய பேர் அவங்க பழங்காலத்து கிரஷ் கிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த பாட்டு டெடிகேட் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சாங் அப்படிதான் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். எகைன் இது நா. முத்துக்குமாரோட ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். யாரோ இவன் யாரோ இவன் சாங். அந்த பாட்டை பத்தி சொல்லவே தேவையில்ல. இந்த பாட்டை முடிக்கிற வரைக்கும் கீர்த்தி பிடிச்சிட்டாங்க. சலாக் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஃபீலிங்ஸ்னு நான் சொல்லிட்டேன்னு. இத சொல்லி யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு இருந்திருக்காரு, நான் சொல்லிட்டேன். இந்த மொத்த எபிசோடுமே சனா யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். டிஸ்க்ளைமர். அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நாங்க எல்லாருமே மியூசிக்கோட ரசிகர்கள். எல்லா விதமான பாடல்களையும் எல்லாரும் கேட்போம். சரி சொல்லுங்க சனா, யாரோ இவன் யாரோ இவன் சாங்க பத்தி நீங்களும் வந்து ஒரு 2 வரி பேசுங்க. கண்டிப்பா வந்து என்னோட பழைய மெமரியை கீர்த்தி தேவையில்லாம இந்த பாட்டை சொல்லி வந்து தூண்டி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா இது நான் 10th லீவுன்னு நினைக்கிறேன். அப்போதைக்குதான் இந்த படம் வந்து ஆக்சுவலா பாட்டு அப்பதான் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏன் சில மனிதர்களாக ஆகட்டும், சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியாம இருக்கும். ஆனா அது நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால தான் நம்மளால மீற முடியாது. ஸோ அப்படி இருக்கும் விதத்துல இது நான் 10th லீவுன்னு நினைக்கிறேன், ஆனுவல் லீவ் சொல்லிட்டேன் சம்டைம்ஸ்ல. அப்போ கேட்டு எனக்கு இந்த பாட்டு மேல ஒரு பைத்தியம், ஏன் பிடிக்குதுன்னே தெரியல. அப்போதைக்கு நான் ரொம்ப டம்மியா இருந்தேன், இருந்தாலும் பிடிச்சது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டை ரிங்டோனா வச்சுட்டு என்னோட போன்ல போன் பண்ணி அதை கேட்கறது. என்னோட பேர் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு யார் இன்னொரு போன்ல இருந்து இந்த போனுக்கு வந்து போன் பண்ணி அந்த ரிங்டோனா வச்சு கேட்டுக்கிறது, இல்ல காலத்தூனா வச்சு கேட்டுக்கிறது. இந்த மாதிரி நான் ரொம்ப வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாம் நான் பார்த்து இது பண்ணுவோம். இதுல இவ்வளவு அழகா இருக்கு லிரிக்ஸ். அந்த பொண்ணு வந்து அவளுடைய பயமாகட்டும், அவளுடைய காதலாகட்டும், அவ வந்து எப்படி வந்து வாழணும், உன் கூட நான் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளவு அழகா நாமத்துக்கு மேல எழுதியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு தரணும். என்னமோ எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. கேட்கிறப்ப எல்லாமே அவ்வளவு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை தருது. ஜீவியுடைய குரலாகட்டும், சைந்தவியுடைய குரலாகட்டும், அது ஒரு மாதிரி பண்ணுச்சு. அப்போ என்னன்னே புரியாத ஒரு கட்டக்கட்டம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாட்டை கேட்கிறப்போ இந்த லிரிக்ஸ்ல இவ்வளவு இருக்கா, இவ்வளவு அழகா இருக்கா, அந்த வரிகள் எல்லாமே ஒரு காதலை வந்து இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்களேங்கிறதெல்லாம் அது அடுத்த கட்டம். ஆனா எனக்கு அது என்னன்னே தெரியாத பேச ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் தெரியாம ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்ன வரைக்குமே அது ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரி நான் சொல்லுவேன் அந்த பாட்டு எனக்கு. வந்து ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியாம பிடிச்ச சாங்னு சொன்னோனையும், எனக்கு அப்படி வந்து இருந்ததுன்னா, நான் +2 முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது வந்த சாங் தான் இது. இது வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்து தாமரை எழுதியிருப்பாங்க. எண்ணெய் எறிந்தால் படத்துல வந்து இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போல நானும் இல்லையே. இந்த சாங் ஸ்டில் இன்னைக்கு கேட்கும்போதும் ஃபர்ஸ்ட் என்னோட 17 இயர்ஸ்ல வந்து இந்த பாட்டு கேட்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இன்னைக்கு இருக்கு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது வந்து அந்த ஒரு எப்படி அந்த என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம இருக்கோம், ஆனா நார்மலா நான் இல்ல அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா அந்த த்ரூ த சாங் வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். அதுல வந்து ஒரு லைன் வரும், மலர்களை அள்ளி வந்து மகிழ்வுடன் கையில் தந்து மனதினை பகிர்ந்திடவே ஆசை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அது ஏன்னு தெரியாது, ஆனா எனக்கு அந்த லைன் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அதுக்கே வந்து அவங்க வந்து ஆனா அது என்னால பண்ண முடியல, சம்திங் என்னை வந்து தடுக்குது அப்படிங்கறத வந்து அழகா வந்து ஒரு உவமையோட வந்து தாமரை சொல்லியிருப்பாங்க. தடுப்பது என்ன என்று தவிக்குது நெஞ்சம் இன்று, நதியினில் இலை என நான் தோய்ந்து செல்கிறேன். இந்த உவமை வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். வந்து உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, பட் ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. இதுதான் இதோட கண்டென்ட். ஆனா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கும்போது நிஜமாலுமே வந்து எங்கேயோ வானத்துல போய் பறக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்லாம் இப்ப வருது பாத்தீங்களா? எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அந்த டெம்ப்ளேட்ல நானே போட்டுப்பேன் என்ன. மொத்தத்துல எல்லாருமே ஒரு பெரிய வைப்ல இருக்கும், அது மட்டும் தெரியுது. இப்ப வந்து நிறைய காதல் கிரஷ் எல்லாம் பேசணும். அந்த சனா உன்னோட வாழாதக்கு சொன்ன ஃப்ரெண்டு கூட நான் தான். காதல் கிரஷ்னு ஒண்ணு வந்தாலே இருந்தாலும் ரம்யா உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அவ்வளவுதான் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் என்ன? எனிவேஸ் காதல் கிரஷ்னு வந்தாலே அதை தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் பிரேக் வந்திருக்கும். எனக்கு என்னன்னா நிறைய காதல் பாடல்கள் வந்து தமிழ் படத்துல இருந்தா கூட ஒரு ஃபீமேல் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்ன்றது வந்து எண்ணீர்லாம் விரல் விட்டு
அதுவும் ஒரு காலத்துல வந்து தமிழ் படத்துல வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி பொண்ணுங்களுக்கு திட்டுற மாதிரி பாடல்கள் கூட அவ்வளோ வந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு பொண்ணோட பார்வையில இருந்து லவ் ஃபெயிலியரை சொன்ன சாங்ஸ் வந்து எத்தனைன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் சாங்ஸ் ரிட்டன் பை மை ஃபேவரட் லிரிசிஸ்ட் வாலி. மங்காத்தால இருந்து என் நண்பனே என்னை எய்த்தாய். அந்த பாட்டு வந்து பியூட்டிஃபுல் சாங். மியூசிக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும், லிரிக்ஸும் அவ்வளோ நல்லா இருக்கும். உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து மனசே உடைஞ்சு உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து லவ்வே பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ற மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும். அதுல கூட அதாவது வளைக்கையை பிடித்து வலக்கையில் விழுந்தேன், வலக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன், உறவென்னும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை ஏன் முதல் வரி முதல் முழுவதும் பிழை அப்படின்னு வரும். சூப்பரா இருக்கும் அந்த சாங். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அந்த பாட்டுல தானே அன்பென்னும் விளக்கை அணைத்ததை அறியேன். கரெக்ட் கரெக்ட். வாலி வந்து ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்குள்ள ரம்யா போனனையும் எனக்கே தெரியாம ஒரு சோகம். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நிஜமாலுமே நமக்கே ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு இம்பாக்ட சில பாடல்கள் வந்து நமக்குள்ள கடத்திரும். அப்படி வந்து நீதானே என் பொன் வசந்தம்ல எகெயின் என்னோட ஃபேவரட் லிரிசிஸ்ட் நாமுத்துக்குமார் எழுதின முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய் இதயத்தில் ஏதோ ஒரு பாரம். அந்த பாட்டு கேட்கும்போது வந்து ஒரு ஹாப்பி மூட்ல நம்ம இருக்கும்போதும் கூட ஒரு சில சாங் கேட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ சோகமா நடந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்குள்ள நம்ம போயிருவோம். அப்படி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சாங் தான் பாத்தீங்கன்னா இந்த சாங். ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பாரு. ஃப்ரம் கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஒரு பிரேக்கப் கேர்ள் எப்படி வந்து ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே ஒரு லைன் எழுதியிருப்பாரு. நீந்தி வரும் நிலவினிலே 1000 ஞாபகங்கள் அப்படின்னு. அதாவது வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. ஆனா இப்ப நீ இல்ல என் கூட, உன்னோட மெமரிஸ் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃபீல். அந்த பாட்டு கேட்கும்போது நெஞ்சோரத்துல எப்பவுமே வந்து ஒரு பெயின் இருந்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு லவ் ஃபெயிலியர் சாங் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே எனது கவிதை ஃப்ரம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். பியூட்டிஃபுல். ஐயோ அந்த மியூசிக்க பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஐஸ்வர்யா ராய் அந்த மழை அந்த அது கண்ணிலேயே நிக்கும். அவங்க பாடுறது அந்த கண்ணுல இருக்க சோகம், அந்த மழை, அந்த அந்த ஒரு ஃபீல் எல்லாமே. நான் அந்த முன்னாடி வந்து அந்த மியூசிக் தெரியும், அந்த ஸ்டார்டிங் லைன் தெரியும். ஆனா அந்த லிரிக்ஸ கேட்டதுக்கு அப்புறம் தான் இட் வாஸ் ஓ மை காட் அவ்ளோ அழகா இருக்கும். மாலை அந்திகளில் மனதின் சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே, வெயில் வெயில் தாரொழுகும் நகர வீதிகளில் மையல் கொண்டு மனம் வாடுதே, மேகம் சிந்தும் இரு துளியின் இடைவெளியில் துருவி துருவி உன்னை தேடுதே, உடையும் நுரைகளிலும் தொலைந்த காதலனை உருகி உருகி மனம் தேடுதே. இது கேக்குறது வாசிக்கிறவே வந்து ஒரு 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 இது ஒரு ஃபீல் வருது. ரம்யா, எனக்கு அந்த பாட்டுல வந்து அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நிறைந்திருப்பேன், நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்டு 100 முறை பிறந்திருப்பேன். அந்த அந்த லைன் அந்த பாட்டு எகைன் இந்த பாட்டு கேட்கும்போது அப்படிதான் ரொம்ப ஒரு மாதிரி சோகமான ஒரு இதுக்குள்ள போயிருவோம், ஒரு ஜோன்குள்ள நம்ம போயிருவோம். இதோட செகண்ட் ஸ்டான்ஸாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்வை பூத்த உந்தன் சட்டை வாசம் என்று ஒட்டும் என்று மனம் ஏங்குதே, முகம் பூத்திருக்கும் முடியில் 1 2 குத்தும் இன்பம் கண்ணம் கேட்குதே. இதை விட யாரு வந்து என்ன எப்படி அழகா எழுத முடியும்னு எனக்கு தெரியல. கீர்த்தியும் ரம்யாவும் வந்து காதல் தோல்வியில வந்து ரொம்ப வந்து உள்ள போய் எவ்வளவு அழகான பாடல்களை வந்து சொல்லிட்டீங்க. நான் ஒருவேளை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் காதல் தோல்விக்கான பாடல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. சனா காதல் இல்லாதவங்களுக்கு தான் காதலோட அருமையும் தெரியும், காதல் தோல்வி அருமையும் தெரியும். கரெக்ட் தானே கீர்த்தி? கரெக்ட் ரம்யா. ரம்யா வந்து சொன்னாங்க காதல் இல்லாதவங்களுக்கு தான் காதலை பத்தியும் காதல் தோல்வியை பத்தியும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியெல்லாம் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த காதலும் சரி பாடல்களும் சரி, ஒரு நல்ல காதல் பாட்டை கேட்டோம் அப்படின்னா நம்மளுமே லவ் பண்றோம், நமக்கு ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம ஃபீல் பண்ணுவோம். ஒரு காதல் தோல்வி பாட்டை கேட்டோம்னா நமக்கு லவ் ஃபீலிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மள அறியாம கண்ணு தார தாரையா தண்ணி ஊற்றும். அந்த மாதிரி நம்மள ஒரு எஸ்கலேட்டட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு இந்த ரெண்டும் தான், ஒண்ணு காதல், இன்னொன்னு வந்து இசை. ரம்யாவும் கீர்த்தியும் காதல் தோல்வியை பற்றி பெண்கள் வந்து பாடல் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருக்குன்னு சொல்லி ரெண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. நானும் யோசிச்சு பார்த்தா டக்குன்னு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எனக்கு காதல் பற்றிய பாடல்கள் தான் அதிகமா ஞாபகத்துக்கு வருது. அதுவும் துணைக்கு மறுபடியும் ராஜா தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு.
என்ன பாட்டுனா வந்து அரண்மனைக்கிளி படத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அவ வந்து அவளுக்கு வரப்போற அந்த காதலன் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருப்பா. அவளுடைய ராஜா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க ஜானகி வந்து ரொம்ப அழகா வந்து பாடியிருப்பாங்க. நான் சொல்லணும்னு இல்ல, ரொம்பவே அழகா இருக்கும். ராசாவே உன்னை விட மாட்டேன், என்ன ஆனாலும் வெட்கம் விட மாட்டேன், ஓயாமலே மழை தூறலாம், போகாதையா மண் வாசனை, கூடாமலே மனம் வாடலாம், நீங்காதையா உன் யோசனை. இந்த லாஸ்ட்ல வர நீங்காதையா உன் யோசனை தான் ஆப்வியஸா காதலோடைய ஒரு ஒரு அடிப்படை இதுன்னே சொல்லலாம். எப்பவுமே வந்து நமக்கு பிடிச்சவங்கள பத்தி நம்மளோட நினைப்பு வந்து 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ அப்படி வந்து எனக்கு இந்த பாட்டை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து சனா வந்து ராசாவே உண்ண விடமாட்டேன்னு சொன்னோனே வந்து எனக்கு முதல் மரியாதையில வந்து வைரமுத்து எழுதின ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. ச்சே இது செம்ம எப்படி இவ்வளவு பாட்டு. நேரம் பெஸ்ட். ச்சே எப்படி மிஸ் பண்ணணும்னு தெரியல. கருமம். எப்படிடா இவ்வளவு நேரம் இந்த பாட்டை பத்தி பேசாம இருந்தோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வியே வந்துருச்சு. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பாட்டு வந்து எவ்வளவு வருஷங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆழம் வந்து கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்ல. இந்த பாட்டை இப்ப கேட்கும்போது வந்து ஒரு மாரி ஒரு வைபா இருக்கும். ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அது ஏதோ காத்துல வந்து இறகுல அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். சனா சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட். ஆனா அதுக்கு அந்த ஃபீலிங்க்கு காரணம் வெறும் காதலும் இசையும் மட்டும் இல்ல, நம்ம தமிழ் கவிஞர்களுக்கும் அதுல ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி மியூசிக்கு, காதல், லிரிக்ஸ் எல்லாமே சிறப்பா அமைஞ்ச ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கண்ணாளனே ஃப்ரம் பாம்பே. அதுல வந்து ஒரு பொண்ணுக்கு அவனை பிடிச்சிரும். அதுல ஒரு Again இது பதபதைப்பு. வைரமுத்து. கரெக்ட். லிரிக்ஸ் வைரமுத்து, மியூசிக் ஏஆர் ரகுமான். அகைன் அதுல வந்து அந்த பொண்ணோட லவ், அதுல அந்த பொண்ணுக்கு இருக்க பயம், ஆனாலும் அதுல இருக்க ஒரு சந்தோஷம், எல்லாமே ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸா இருக்கும். மணிரத்னமும் அத அழகா ஸ்கிரீன்லயே நம்மளுக்கு கடத்திருப்பாரு. அந்த ஸ்டான்ஸாவே அவ்வளவு அழகா இருக்கும். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் தரைக்கெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது கொஞ்சம்னு. அது அவ்வளோ அந்த அதுவும் சித்ரா வாய்ஸ்ல, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபீமேல், அதாவது ஒரு பெண்ணின் பார்வையில் காதல் பாடல்கள்ன்ற லிஸ்ட்ல வந்து இந்த பாட்டு இல்லாம இருக்கவே முடியாது. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுது ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வலி வழி தீர என்னவோ. வழி என்னவோ. எல்லாரும் அப்படியே ஒரு சிங்க்ல இருக்கோம். எனக்கு இன்னும் கீர்த்தி சொன்ன அந்த ராசாவே உன்னை நம்பி ஜானகி அம்மா விட்டு வரவே முடியல. எனக்கு அது காதல் தோல்வியையும் தாண்டி அது ஒரு ஆற்றாமையா இருக்கு. அது காதலோட ஆற்றாமைன்னு எனக்கு தோணுது. இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு விதமான மின்சோகம் வந்து நம்மள வந்து தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. சில சமயங்கள்ல இப்பவும் அட் பிரசன்ட்லயுமே நம்ம பாக்குறோம். 2 பேருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்து அவங்க காதல்ல இருந்தாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய சில சிச்சுவேஷன்ஸ்னாலே இந்த சமூகம் என்ன சொல்லும், இல்ல இந்த சமூகம் நம்மள எப்படி வந்து சேர விடுமா, நமக்கான வாழ்க்கையை அமைச்சுக்க விடுமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குள்ளே வரும். நான் அந்த மாதிரி அந்த பாட்டை எனக்கு தோணுது. அது வந்து 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர ஒரு காதல்னு சொல்லனாலும் ஒரு விதமான மியூச்சுவல் லவ் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். ஆனா அது இது பண்ண முடியாது. ஏன்னா சிவாஜி வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப ஏஜ் ராதாவை கம்பேர் பண்றப்போ. அப்போ ஒரு லைன் வந்து அது இருக்கும். ரொம்பவே வந்து அழகா இருக்கும் அந்த ஆற்றாமையை வந்து சொல்றதுக்கு. உனக்கே வச்சிருக்க மூச்சு மூச்சு எதுக்கு இந்த எதுக்கு கதி இந்த ஆச்சு. கதி ஆச்சு, அட கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு. இந்த கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு இன்னைக்குன்னு இல்ல, இன்னும் எத்தனை காலம் இந்த கொடுமை இருக்குன்னு தெரியாது. காதலிக்கிறவங்கள கரெக்டா சேராம இந்த சமூகம் என்னென்னலாம் பண்ணுதோ அந்த மொத்த ஆற்றாமையோட வெளிப்பாடை தான் நான் இந்த பாடலை பாக்குறேன். இந்த தோல்வியையும் தாண்டி முழுக்க முழுக்க ஒரு ஆற்றாமையா தான் நான் பாக்குறேன். அந்த பாட்டுல இன்னொரு போர்ஷன் வரும்ல சனா, களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலானுதா பேரு, அட மந்தையில நின்னாலும் வீரபாண்டி தேரு. இதோட எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியும் நம்ம சேர மாட்டோம், சேர்ந்தா அந்த ஊரு ஒரு மாதிரி பேசும், ஒன்னாலே முடியாது. இருந்தாலும் நீ என்னைக்கும் எனக்கு கெத்துதான், எனக்கான நீ பெரியவன் தான், நீ வீரபாண்டி தேருதான், மந்தையில நின்னாலும். இதை தாண்டி ஒரு பெண் வந்து என்னத்த சொல்லுவான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அழகா இருக்கும். ஆக்சுவலி இதுல ஒரு பியூட்டிஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காதல் அதாவது வந்து ஒரு காதல் சேர்ந்திருக்க வேண்டிய காதல்,
அது சேர முடியலன்னா அதுக்கான ஒரு ஆற்றாமைக்கான ஒரு பாடல்கள் இருக்கு. ஆனா இது சேரவே முடியாத காதல். ஆனா அதுலயும் வலி இருக்கு. அந்த வலிய வந்து நமக்கு கடத்தக்கூடிய ஒரு பாடலா வந்து இதுதான் இருக்கு. இந்த மாரி எனக்கு இந்த மாரி பாடு இந்த இந்த ஜோன்ல இன்னொரு பாட்டு இருக்கிறதா எனக்கு தோணல. நிச்சயமா, நிச்சயமா. ஆக்சுவலி சனா வந்து இந்த மென் சோகம்னு சொன்னாரு. அது ஒரு அழகான அது சொன்னோன்னே அதே மாரி கிட்டத்தட்ட ஒரு ஃபீல் இருக்க இன்னொரு பாட்டு. அந்த பாட்ட கேட்டா ஒரு சமயம் ரொமான்டிக்கா இருக்கும். ஒரு சமயம் சோகமா இருக்கும். அது ஒரு கலந்து ஒரு கரெக்ட்டா ஒரு மிடில் ஸ்டேட்ல இருக்கும். அது வந்து விழிகளில் ஒரு வானவில் ஃப்ரம் தெய்வ திருமகள். எஸ். அதுலயும் அப்படிதான். அந்த அதே அவளுக்கு நாமத்துக்குமார் பாய் வந்து தான். எல்லாரையும் பார்த்து பண்றது நாமத்துக்குமார் தான். கரெக்ட். அவளுக்கு வந்து அவன் மேல ஒரு காதல் வந்துரும். ஆனா அது நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஹிஸ் அ மென்டலி ஸ்பெஷல் பெர்சன். ஆனா அவ கூட அது வந்து நடக்குமா? அது பாசிபிலிட்டியே கிட்டத்தட்ட இல்லன்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ வந்து தவிர்க்க முடியாது. அதுலயே ஒரு லைன் வரும். "நீ வந்தா என் வாழ்விலே, பூ பூத்தா என் வேரிலே, நாளையே நீ போகலாம், என் ஞாபகம் நீ ஆகலாம். தேர் தேர் சென்ற பின்னாலே விதி என்னாகுமோ?" எவ்ளோ அதாவது அவன் ஒரு தேர் வந்த மாதிரி ஒரு செலிப்ரேட்டரியா ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நீ போனதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்னு என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங். ஆக்சுவலி வந்து ரம்யா எனக்கு இத சொல்லும்போது வந்து எனக்கு எகைன் நாமுத்துக்குமார் வந்து "நீதானே என் பொன் வசந்தம்ல" வந்து "சற்று முன்பு பார்த்த மேகம் மாறிப்போக" இந்த பாட்டு தான் வந்து எனக்கு வருது. அதாவது வந்து நேத்து வரைக்கும் நீ வேற ஒரு பெர்சன். இன்னையிலிருந்து நீ வேற ஒரு பெர்சன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அந்த பாட்டு ஃபுல்லாமே வந்து என்டையர்லி அது கேட்கும்போது நமக்கே தெரியாம வந்து ஒரு ஒரு பெயின்ஃபுல் இருக்கும். ஒவ்வொரு லைனையுமே வந்து அவ்ளோ அழகா எழுதியிருப்பாங்க. "ஏங்கி ஏங்கி நான் கேட்பது உன்னைத் தானடா, தூங்கிப் போனதாய் நடிப்பது இன்னும் ஏனடா, வாங்கிப் போன என் இதயத்தின் நிலைமை என்னடா, தேங்கிப் போன ஒரு நதி என இன்று நானடா." இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். அ எகைன் முத்துக்குமார் வந்து நம்மள வைபும் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஃபீலும் பண்ண வைக்கிறாரு. எப்பயுமே முத்துக்குமார் தான். எல்லா தமிழ் கவிஞர்களுமே வந்து அவ்வளவு அழகா எல்லாத்துக்குமான எல்லா நிகழ்வுகளுக்குமான பாடல்களை வந்து நமக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம இப்போ வெறும் பாடல் வரிகளோட கேட்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆழமும் நமக்கு அது கனெக்ட் ஆகுறதும் இப்பதான் ரீசெண்ட் டைம்ல வந்து நமக்கு வந்து நம்ம 3 பேத்துக்கும் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்பதான் ரீசெண்டா கனெக்டும் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்ப சொல்ல போற பாட்டும் வந்து இவ்வளவு நேரம் எப்படி இதை பேசாம இருந்தோன்ற மாதிரி ஒரு பாடல் தான். உனக்குள் நானே ஃப்ரம் பச்சை கிளி முத்துச்சரம். அகைன் தாமரை. எகைன் தாமரை. இல்ல இது வந்து நிறைய பேர் இது தாமரை ரோஹிணி, எழுதுனது நினைச்சிட்டு ரோஹிணி. இருப்பாங்க. கரெக்ட். இது எழுதுனது வந்து நடிகை ரோகிணி. ஆஹ் அந்த பாட்டு மியூசிக் அந்த லிரிக்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல வர்ற கோரஸ்ல கூட அவங்க வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அதுல வந்து "மல்லிகை வாசம் உன் பேச்சில் கண்டாலே, பொன்மான் இவளா உன் வானவில்லான்னு" வரும். சோ ராமாயணத்துல எப்படி அந்த பொன்மான் வந்து ஒரு அழகான டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஒரு டிசாஸ்டரே நடத்துச்சோ, அது மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஜோதிகா வந்து அவ்ளோ அட்ராக்டிவா இருந்தாலும் அவங்க ஆக்சுவலி சரத்குமாரை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அத குறிப்பிடுற மாதிரி "பொன்மான் இவளா" அப்படின்னு அவங்க அதை எழுதியிருப்பாங்க. அத கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு வச்சேன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டும் வந்து அஹ் அதாவது ஒரு ஒரு கட்டத்து மேல லவ்ல வந்து நம்ம ஒரு 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 கேப்பே இல்லாம உனக்குள் நான்னு போகிற நிலைமை வரும். சோ அதுதான் அதையே அவ்வளவு அழகா எழுதிருப்பாங்க. "உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவான்னு." அஹ் அந்த ஸ்டான்ஸாவுமே ரொம்ப அழகா இருக்கும். "ஏனோ நம் பொய் வார்த்தையேதான், ஏன் அதில் உன் என் மௌனமேதான், உதட்டில் சிரிப்பை தந்தாய், மனதில் ரணத்தை தந்தாய்ன்னு" இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பெண்களின் பார்வையில் காதல் பாடல். இதுல இன்னொரு லைன் கூட வருமே, "இனி ஒரு பிறவி உன்னோடு வாழ்ந்திடவா, அதுவரை என்னை காற்றோடு சேர்த்திடவா." கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு சொல்லும்போது வந்து எனக்கு வந்து இந்த பாட்டை ஆக்சுவலா நிறைய பேர் கேட்டிருப்போம். ரொம்பவே வந்து விஷுவலா பார்க்க சின்ன வயசுல ரொம்ப யோசிச்சிருந்திருப்போம். ஆனா பாட்டு வந்து ரொம்பவே அழகான பாட்டு. இப்ப எல்லாரும் பார்த்திருப்போம். ரவுத்திரம் படத்துல வர்ற "மாலை மங்கும் நேரம்" நம்மள எல்லாம் வீட்டுல பார்க்க ஃபேவரட் விட்டுருக்க சாங். மாட்டாங்க அந்த பாட்டை. பட் ஆனா லிரிக்கலாவும் சரி அந்த பாட்டு வந்து அவ்வளவு அழகா இருக்கும்.
ஒரு பெண் வந்து முழுக்க முழுக்க அவளோட மொத்த வாழ்க்கையும் அவளுக்கு பிடிச்சவங்க கூட எப்படியெல்லாம் வந்து வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி அந்த பாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல கூட ஒரு லைன் வரும், நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம், தாலாட்டை கண்ணில் சொன்ன ஆணும் நீதான், காலம் நேரம் தாண்டி வாழ்வோம் அப்படின்னு. அது அது வந்து ஒரு ஒரு ஃபுல் சைக்கிள் மாதிரி போகும். ஒரு சின்ன சின்ன விஷயமா சமைக்கிறதுல நீ சமையல் செய்வ, நான் வந்து உன்னை பின்னாடி வந்து அணைச்சுக்குவேன், என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாய் அடங்கும். அது இந்த அவ்வளவு ஸ்டான்ஸாவே அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்பவே ஒரு அழகா இருக்கும். வீட்டில் நாம் காதல் இருந்து ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓர் இலையில் நம் இருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். இது வந்து வசீகராவும் இதுதானா சாங்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி அது இது எந்த மாதிரி இதுல வருதுன்னே நம்ம வந்து வந்து சொல்லவே முடியாது. காதலுடைய எல்லா விதமான உணர்ச்சிகளுமே வந்து இந்த பாட்டுல வந்து அடங்கி ஒரு கம்பானியன்ஷிப் ஆகட்டும், இல்ல காமத்தை சொல்றதாகட்டும், இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்றதாகட்டும், நீயும் நானும் டெய்லி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்னு சொல்ற அந்த டெய்லி திங்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த பாடல்ல அவ்வளவு அழகா வந்து வந்துரும். ஸோ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் எல்லாருக்குமே. ஆமா சனா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். அதுக்கப்புறம் எகெயின் தாமரை எழுதின இந்த பாட்டு எப்படிடா இவ்வளவு நேரம் பேசாம இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். காக்க காக்க படத்துல வந்து ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லிடவே ஒரு நாள் போதுமா. இது வந்து ஒரு ஒரு ஆஸ் அ கேர்ளா உங்களுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து அந்த பாட்டு ஃபுல்லா வந்து அழகா வந்து தாமரை வந்து எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம தாமரை எழுதின எல்லா பாடல்களுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியா. எல்லா விதத்துக்கும் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. கரெக்ட். நான் அடுத்து சொல்ல போற பாட்டு வந்து சின்ன வயசுல நான் இந்த வீடியோக்காகவே இந்த பாட்டு வந்தா நான் மாத்தவே மாட்டேன் டிவில. விஷுவல்ஸ் வந்து அப்ப எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் கேட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் கேக்குறப்போ அந்த மியூசிக் பாட்டு ரம்யா எல்லாமே சொல்ற எனக்கு பாட்டு பிடிச்சது. என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க ரம்யா. என்னால கெஸ் பண்ண முடியல. இது வந்து ஹே ஐ லைக் யூ ஃப்ரம் சிட்டிசன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ஏன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். மேபி எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து அவங்க ஒவ்வொரு ஃபுல் ட்ரெஸ்ஸும் பிங்க்னா எல்லாமே பிங்க்ல போட்டிருப்பாங்க. இது ஈவன் சில்வர் கோல்டன் எல்லாமே லிப்ஸ்டிக் எல்லாமே மேட்சிங்கா போட்டிருப்பாங்க. சோ சின்ன வயசுல பாக்குறப்ப நம்மளும் வளர்ந்து இந்த மாதிரி மேட்சிங்கா போட்டுன்றதுக்காக நான் வந்து அந்த பாட்டை பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டே வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுல வந்து அந்த ஒரு ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு வந்து வர்ணிச்சு எனக்கு நீ வேணும் அப்படின்னு லைக் ஒரு ஓப்பனா பாடுற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஹே ஐ லைக் யூ உன் லேசர் பாயும் கண்ணை ரோம் சீசர் போன்ற தோளை நெஞ்சை உரசும் நெஞ்சை அப்படின்னு அந்த அதோ அதோ அந்த புன்னகையால் சதா சதா என்னை சாகடித்தாய், ஐயோ ஐயோ என் பெண்மையை சோதிக்கிறாய் அப்படின்னு வரும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங். நீங்க இது வரைக்கும் கேட்கலன்னா சும்மா கேட்டு பாருங்க, யூ மைட் லைக் இட். அது ஒரு நல்ல வைபான பாட்டு. ஆக்சுவலா நானும் வந்து கேட்கணும் அப்படின்லாம் கேட்கல. சடனா ஏதோ இந்த மாதிரி பாட்டு கேட்டு இருக்கப்ப வந்துருச்சு. சோ சரி கேட்டு பார்க்கலாம். அந்த பாட்டுல நம்ம கேட்டல படம் நிறைய தடவை பார்த்திருப்போம். அந்த பாட்டெல்லாம் இது கேட்கல. சோ அப்ப பாட்டு கேட்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு மாதிரி நல்ல ஃபங்கியா வைபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்ப திரும்ப இந்த பாட்டு கேட்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா இருக்கு. லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப காமனா நீ எனக்கு வேணும் ரம்யா சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்தா நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து ஒரு எளிமையா இருக்கு மாதிரி. நீங்க சொல்ற இந்த ஓமையோ வர்ணனையோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா இருக்கும். எனக்கு சில சமயம் அந்த லிரிக்ஸ் பாக்குறப்போ சிரிப்புன்னு சொல்ல எப்படா இப்படிலாம் யோசிச்சு எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். என்னன்னா திடும் திடும் என என் நெஞ்சில் கடம் கடம் வந்து வாசிக்கிறாய், இடம் மனம் தொட்டு என்னை யூசிக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு லைன் அது பெங்களூர் தக்காளி நான் ருசி பார்க்க நண்பா வா இல்லையா, தக்காளி மறுநாள் தாங்காதையா. இதை விட சிம்பிள் என்ன எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல்ல என்ன மாதிரியான லிரிக்ஸ் சொல்லி நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஒரு வைபான சாங். யாரும் கேட்கலன்னா கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து அப்புறம் இன்னொரு சாங் வந்து சிநேகிதியே படத்துல வந்து வைரமுத்து எழுதின சாங் வந்து இந்த பாட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராதை மனதில் என்ன ரகசியமோ, இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலி வந்து பாரதியாரோட கவிதை இருக்கும், கண்ணன் பாட்டு அப்படில வந்து கண்ணன் என் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கவிதை எழுதியிருப்பாரு. பாரதியாரோட கவிதைகளும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வரக்கூடிய காதல் பாட்டுக்கு வந்து சலிச்சது இல்லைங்கிற மாதிரி சில காதல் கவிதைகள் இருக்கும்.
அதுல வந்து ஒரு வரி வரும் அந்த பாட்டுல. "பாயுமிசை நானும் தனியே படுத்திருக்கையிலே, தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்ததடி." அம்மாவ பார்த்தா கூட சலிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதியிருப்பாரு. எனக்கு ஏனோ தெரியல, ராதை மனதில் சாங்கும், இந்த பாரதியாரோட கவிதையும் வந்து எனக்கு வந்து ஒரே சாயல்ல இருக்க மாரி தோணும். இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அழகா வந்து அவர் எழுதியிருப்பாரு. "கன்னம் தீண்டியதும் கண்ணன் என்ற அந்த கன்னி கண்கள் விழித்தாள். கன்னம் தீண்டியது கண்ணன் அல்ல வெறும் காற்று என்று திகைத்தாள்." இதுல அந்த மோனை தமிழ்ல எதுகை மோனை இருக்கும். இந்த மோனை பயன்பாட்டுல வந்து வைரமுத்து வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இது அந்த பாட்டோட அந்த மியூசிக்கோட கேட்கும்போது நிஜமாலுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது கீர்த்தி சொன்ன பாட்டு இல்லாத ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸே ஒரு காலத்துல இருந்திருக்காது. எல்லா ஸ்கூல்லயும் இந்த ராதை மனதில் போட்டு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஒரு நாஸ்டால்ஜிக் சாங்னே சொல்லலாம். நான் இப்ப சொல்ற பாட்டு வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து பெரிய ஹிட் இல்ல. 3 பேர் 3 காதல்னு ஒரு படம். அதுல வந்து "ஆஹா காதல் கொஞ்சி கொஞ்சி பேசுதே" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது சேரனுக்கும் பானுக்கும் வரும். பட் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நீங்க கேட்கலன்னா அத கேட்டு பாருங்க. அது வந்து ஒரு பொண்ணுக்கு அவன் மேல காதல் வந்து அத பத்தி பாடுற பாடல் தான். லிரிக்ஸ் வந்து அவ்ளோ அழகா எழுதியிருப்பாங்க. நான் ஒரு 2 லைன் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரைட் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். "உன்னை பார்ப்பதை நான் அறியேன். உன்னை பார்க்கிறேன் வேறறியேன். உன்ன பார்க்கிறேன்னே எனக்கு தெரியல. ஆனா உன்ன பார்க்கறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல." அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னொன்னு வந்து "பெண்கள் மனம் ஒரு ஊஞ்சல் இல்லை. ஊஞ்சல் தன்னால் அசைவதில்லை." பெண்கள் மனது வந்து நீங்க ஊஞ்சல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஊஞ்சல் வந்து அ அதுவா ஆடாது. யாராவது ஆட்டி விட்டா தான் ஆடும். ஆனா பொண்ணுங்க மனசு வந்து தானா ஆடுன்ற மாதிரி அ எழுதிட்டு அடுத்த லைனே வந்து "இழுப்பது நீயா வருவது நானா திசையறியாது திரும்பிடுவேனா" அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் மை சஜஷன் ஃப்ரம் திஸ் பாட்காஸ்ட். கேட்காதவங்க போய் கேளுங்க. கண்டிப்பா ரம்யா. நானும் கேட்டதில்ல. இந்த பாட்டு கேட்கிறேன். நானும் கேட்டதில்ல, கேட்கிறேன் கண்டிப்பா. இப்போ இவங்க 2 பேரும் சொன்னது போக எனக்கு டக்குன்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னா, சில பாட்டு வந்து அந்த படங்கள்ல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க. அது அந்த படத்துல பாக்குறப்போ வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆனா ஒரு பாட்டு அந்த படத்தை வந்ததுக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. அந்த படம் பேர் வந்து கல்லூரி. அதுல தமன்னா வந்து நடிச்சிருக்காங்க. ஹீரோ பிக்கப் பண்ண போலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ப்ளூ. எனக்கு அந்த ஐ பாட்டு காட் திஸ் சாங். எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு அந்த மொத்த பிக்சரைசேஷன் அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐ திங்க் ஒரு ப்ளூ கலர் சுடிதார்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருப்பாங்க. வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோவை தேடுவாங்க. ஹீரோ வந்து பின்னாடி இருப்பாரு. அப்ப பாட்டு ஓடும். "உன் பார்வையில் ஓர் ஆயிரம்" பாட்டு ஆ வேற லெவல்ல கவிதை இருக்கும். "உன் நான் பார்வையில் வரைகிறேன்." ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போயிட்டே இருக்கும். அந்த முக்கால்வாசி வரை பாட்டு வரை அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. தலையை கோதிட்டு இருக்கான்னு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியிறப்போ அவங்களும் வந்து அப்படியே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. இது வந்து அம்மன் கோயில் கிழக்கால எப்பயோ வந்த படம். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு கல்லூரி படம் வருது. அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்றப்போ அந்த மொத்த சீனுமே அவ்வளவு அழகா வந்து இருந்துச்சு. அதுவும் இந்த பாட்டு வந்து வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது வந்து "மனதை மயிலிடம் இழந்தேனே மயங்கி தினம் தினம் விழுந்தேனே மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே." வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டு அழகா இல்ல அந்த அந்த சீன் அழகா, தமன்னா அழகா, எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டு. அது அந்த லிரிக்ஸ நீங்க சொல்றப்பவே அது பாட்டா தான் எனக்கு காதுலயே கேக்குது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே இந்த பாட்டை வந்து கண்டிப்பா ஒரு தடவை கேட்கிற எல்லாருமே நிறைய தடவை கேட்டு கேட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பாட்டா தான் இது இருந்திருக்கும். அண்ட் எனக்கு இப்ப இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சாங் என் மைண்டுக்குள்ள வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுத்தில இருக்கவங்க நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷனாவும் இந்த பாட்ட நான் வந்து பார்ப்பேன். அதாவது வந்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் வந்துரும். அது குடும்ப சூழ்நிலைகள்னாலயும், ஒரு சமுதாய சூழ்நிலைகள்னாலயும் அவங்கனால கொண்டு போக முடியாது. அவங்க வீட்ட தாண்டி வர முடியாது. இப்படின்னு ஒரு ஆசிலேஷன் அது ஒரு பொண்ணுக்கு இருந்தாலும் ஓகே. சரி, இது பையனுக்கு என்ன இருந்தாலும் சரி. பாட்டுன்னு நான் நான் எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஆ பையனுக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஆனா, நம்மனால வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு வலையிலயும் நம்மளால சிக்காம இருக்க முடியாது.
அப்படி போனதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இல்ல நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும்னு பிரியணும்னு வரும்போது வந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில தாமரை வந்து எழுதியிருப்பாங்க மணிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கடலில் கடலில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள் நான், துடித்திருந்தேன் தரையினிலே, திரும்பி விட்டேன் என் கடலிடமே. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா தாமரை எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் அத வந்து வார்த்தையால வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த பாட்டு இஸ் அன் எமோஷன். நான் பல பேர் அதே தெரியும்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் பாடல்லயே நான் திருப்பி ஏஆர் ரஹ்மான் கிளாசிக்ஸ்க்கு போறேன். அலைப்பாயுதேல 2 பாட்டு இப்பயே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஒண்ணு சிநேகிதனே சிநேகிதனே, அதெல்லாம் வந்து அத பத்தி நான் சொல்லணும்னே வந்து அவசியம் இல்ல. அவ்ளோ ஒரு அழகான பாட்டு. ஒரு கியூட்டா அது ஒரு லவ்வர்ஸ் வந்து அவங்கள்ட்ட என்னென்ன மாரி குட்டி குட்டி டிமாண்ட், நீ வந்து நான் தூங்குறப்போ சத்தம் போடாம நகம் வெட்டணும், சத்தம் போடாம நீ தூங்கணும், அப்பப்போ ஆலிவ் ஆயில் வச்சு நீ வந்து எனக்கு சேவை செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லவ்வர்ஸ்குள்ள வந்து கியூட் கான்வர்சேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். அதையே அவ்வளோ ஒரு பாட்டா அவ்வளோ அழகா ஒரு எமோஷனலா எழுதியிருப்பாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ். இன்னொன்னு வந்து அதே படத்துல வர எவனோ ஒருவன் வாசிக்கிறான். பியூட்டிஃபுல் சாங். அது வந்து ஐ திங்க் வைரமுத்து ஏற்கனவே வைரமுத்து. எழுதின ஒரு கவிதை தொகுப்புல வந்த ஒரு பாட்ட அத அப்படியே பாடலா மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்ளோ அழகா ஒரு அத தனியா கேக்குறப்ப ஏதோ ஒரு ஒரு நத்திங்னஸ்ல ஒரு வெறுமைக்கு நடுவுல உட்கார்ந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் ஒலிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாட்டுல. ஒரு புல்லாங்குழல்ட்ட பேசுற மாதிரி, புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் எக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிபாதி, கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன் அப்படின்னு வரும். அது அப்படியே உண்மையிலே இந்த அடிவயத்துல இருந்து சோகமா ஒருத்தவங்க பாடுற மாதிரி இருக்கும். இந்த 2 சாங்ஸும் இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். சோகத்துல நம்ம வந்து ஆப்வியஸா நம்ம அழுவோம். அதுல வந்து ஒரு இடத்துல அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த புல்லாங்குழலோடயே கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழலை போல் அழுவதற்கு அத்தனை கண்கள் எனக்கு இல்லையே. அந்த புல்லாங்குழல்ல இருக்க துளைகளையும் நம்மளுடைய கண்ணையும் அவ்ளோ கண் எனக்கு இல்ல. உன்கிட்ட இருக்க அளவுக்கு எனக்கு கண் இல்லன்னு புல்லாங்குழலோட இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இதெல்லாம் தான் வந்து ஒரு படைப்பின் உச்சம்னே சொல்லலாம். ஸ்ரீதா எங்க குரூப்ல கொஞ்சம் ஒரு மாடரேட்டர் மாதிரி. அவர் இல்லாததுனால இன்னைக்கு நாங்க காலவரை ஏற்று ரொம்ப நேரம் பேசிட்டே போயிட்டோம். சோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம 80s to 2000s பீரியட்ல இருந்து நிறைய சாங்ஸ் கவர் பண்ணிட்டோம். எனக்கு லிஸ்ட்ல இல்லாத சாங் எல்லாம் திடீர்னு ஞாபகம் வந்தது. பட் அதுக்கு முன்னாடி அதாவது இந்த 60s 50ஸ்ல எல்லாம் இருக்க பாடல்கள் வந்து அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச பெண்கள் பார்வையில இருந்து இன்னுமே நிறைய பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அத நம்மளால நிறைய கவர் பண்ண முடியல. பட் கடைசியா அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அத சொல்லுங்க. அத சொல்லி நம்ம இத முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, "மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க." அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பயுமே சில நேரங்கள்ல வந்து நைட்டு கேட்கிற பாட்டா இது இருக்கும். எனக்கு பிடிச்ச பாடல் வந்து உயர்ந்த மனிதன் படத்துல இருந்து நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வா நிலான்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். அந்த லிரிக்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும். பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய், நிலாவே வந்து நீயும் இன்னைக்கு என் தலைவன் இல்ல, நீ நாளைக்கு வா, தென்றலே என்னோட தனிமை கண்டு நீயே போயிரு அப்படின்னு அவங்க தலைவன் இல்லாதத வந்து ஏங்கி பாடுற மாதிரி ஒரு அழகான பாடல். எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம். அதுவும் பெண்களோட பார்வைன்னு வர்றப்ப அவ்வளவு சீக்கிரமா எதுவும் ஞாபகம் இல்ல. ஒரே ஒரு பாட்டன் வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த தில்லானா மோகனாம்பாள் மோரலஸ் நம்ம பார்த்திருப்போம். ஃபுல் படமா பார்க்கலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸோ இல்ல பாட்டோ பார்த்திருப்போம். அதுல வந்து பத்மினி அவர்கள் பாடின அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேத்துக்குள்ள அந்த ஈகோ, அதுக்கப்புறம் அது காதலா மாறுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகா ஞாபகம் இருக்கு. ஸோ அதுல வந்து பத்மினி அவர்கள் அவங்களுக்கு பாடின அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது இப்போதைக்கு அந்த பழைய பாடல்கள்ல.
பெண்கள் பார்வையில் காதல் பாடல்கள்னு இன்னைக்கு நம்ம நிறைய பாடல்கள் கவர் பண்ணிட்டோம். இதுல எந்த பாட்டோடையாவது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இதை லைக் பண்ணுங்க. இல்ல நாங்க ஏதாவது ஒரு பாட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த பாடல்கள் வந்து யாரையோ இல்ல ஏதாவது ஒரு சம்பவத்தையோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சுன்னா அதை கண்டிப்பா அந்த நபர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலும் பல பாட்காஸ்ட் கேட்கறதுக்கு அனுமதி இலவசம் ஸ்பாட்டிஃபை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ல இருக்கா ஸ்பாட்டிஃபைல? ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இதே மாதிரி பல பாட்காஸ்ட் கேட்கறதுக்கு அனுமதி இலவசம் சேனலை வந்து ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் கீர்த்தி அவங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேலிஸ்டுடைய லிங்கையும் இந்த எபிசோட் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நாங்க டிஸ்கஸ் பண்ண பாடல்கள் இல்லாம வேற ஏதாவது பாடல்கள் அந்த பிளேலிஸ்ட்ல இடம் பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய கேள்விக்கு நீங்க அதை பதிலா தெரிவிக்கலாம். இதுவரை இந்த எபிசோட மிகவும் பொறுமையா கேட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து